நண்பர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலவி வெங்கட் என்ற நபர் இயேசு கிறிஸ்து ஒரு கட்டுக்கதை, அவர் வரலாற்றில் வாழாதவர் என்று பதிவு செய்திருக்கிறார். அதற்கு மறுமொழியாக 2 காணொளிகளை நாம் ஏற்கனவே பார்த்தோம். முந்தைய பதிவில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை வரலாறு கண்கண்ட நேரடி சாட்சியங்களின் மூலம் பதிவு செய்யப்பட்டவை, ஆகவே அவை உண்மையானவை என்று சிந்தித்தோம். தொடர்ந்து இந்த நாளிலே கலவி வெங்கட் வைக்கக்கூடிய மற்றொரு குற்றச்சாட்டுக்கு நாம் பதிலளிக்க இருக்கின்றோம். குறிப்பாக அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புத்தகம் அப்போஸ்தலனாகிய பவுலடியாரால் எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார். பவுலடியார் எழுதிய நூல்களில் 3 காரியங்களை தவிர இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுலடியார் எதுவும் சொல்லவில்லை. மேலும் பவுலடியார் நற்செய்தி நூல்களில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை குறிப்புகளை பற்றி எதுவும் சொல்லாமல் ஒரு இறையியல் இயேசு கிறிஸ்துவை பற்றி, ஒரு ஹிஸ்டாரிக்கல் இயேசு கிறிஸ்து அல்ல, ஒரு இறையியல் இயேசு கிறிஸ்து, அதாவது ஒரு வரலாற்று இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லாமல் இறையியல் சார்ந்த தியாலஜிக்கல் இயேசுவை சொல்லுகிறார் என்று அவர் குற்றம் சாட்டுகின்றார். ஆகவே ஒரு முதல் நூலை எழுதிய ஒரு நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை சரிதத்தை பற்றி, வாழ்க்கை வரலாற்றை பற்றி அவர் எழுதாமல் இறையியல் சார்ந்த இயேசுவை பற்றி அவர் சொல்லுகின்றபடியினால் இயேசு கிறிஸ்து ஒரு கட்டுக்கதை என்பதைப் போல அவர் தன்னுடைய காணொளியில் பதிவு செய்திருக்கின்றார். மிக முக்கியமாக நாம் இதில் அறிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பதிவில் அல்லது இந்த குற்றச்சாட்டில் எந்த விதமான உண்மையும் இல்லை, அப்பட்டமான பொய்யை கலவி வெங்கட் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், புதிய ஏற்பாட்டில் முதலாக எழுதப்பட்ட புத்தகம் பவுலடியாருடைய புத்தகம் அல்ல, பவுலடியாருடைய கடிதம் அல்ல. யாக்கோபு என்று சொல்லக்கூடிய அப்போஸ்தலர் தான் முதல் நூலை எழுதியிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 40களிலேயே அவர் அந்த நூலை எழுதியிருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு பின் 10 ஆண்டுகளுக்குள்ளாக, கிபி 40 முதல் 45 ஆண்டுகளுக்குள்ளாக, அந்த 40களில் முதலாக புதிய ஏற்பாட்டு நூல் எழுதப்பட்டது. யாக்கோபு என்று சொல்லக்கூடிய அவருடைய நிருபம், யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதிய நிருபம். யாக்கோபு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர். முதலில் ஆண்டவரை நம்பவில்லை, ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரை விசுவாசித்து அவருடைய சீடராக, அடியாராக மாறினார். இந்த யாக்கோபு தான் முதல் புத்தகத்தை புதிய ஏற்பாட்டிற்கு எழுதியிருக்கின்றார். அதன் பின்னர் 48, 49களில் 48, 49 அந்த காலகட்டங்களில் பவுலடியார் தன்னுடைய புத்தகங்களை எழுதுகிறார். முதல் புத்தகம் கலாத்தியர், அதைத் தொடர்ந்து 1 தெசலோனிக்கர் ஆகிய நூல்களை அவர் எழுதுகிறார். ஸோ இந்த புரிதல் நமக்கு இருக்கட்டும். இந்த இடத்தில் அதை நாம் தவிர்த்து விடுவோம். கலவி வெங்கட் அவர்கள் சொல்லியிருப்பது பொய் என்று சொல்லி நாம் அதை வாதிடுவதற்கு முன்வரவில்லை. ஆனால் அதை தொடர்ந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரியம் பால் என்று சொல்லுகிறார். பவுலடியார் இயேசு கிறிஸ்துவை பற்றி 3 காரியங்களை தவிர வேறு எதுவும் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். இதற்கு அவரை யாரை துணைக்கு அழைக்கிறார் என்று சொன்னால், பார்ட் எர்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளரை அவர் அழைக்கிறார். பொதுவாக நான் பல நாத்திகளுடைய புத்தகங்கள், பேச்சுக்கள் இவைகளெல்லாம் நான் கேட்டிருக்கின்றேன், படித்திருக்கின்றேன். ரெஃபரன்ஸ் எதையும் கொடுக்க மாட்டார்கள், சான்றுகள் எதையும் கொடுக்க மாட்டார்கள். கொடுக்காமல் அவர் இப்படி சொல்லியிருக்கிறார், இவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று மாத்திரம் சொல்வார்கள். அதேபோல இந்த நபரும் எப்பொழுதும் பார்ட் எர்மானை சொல்லியிருக்கிறார். பார்ட் எர்மான் எழுதிய அனைத்து நூல்களையும் நான் வாசித்திருக்கின்றேன். மிக முக்கியமாக டிட் ஜீசஸ் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறதான ஒரு நூலையும் கூட அவர் எழுதியிருக்கிறார். இயேசு என்பவர் வாழ்ந்தாரா இருந்தாரா என்கிற நூலையும் கூட அவர் எழுதியிருக்கிறார். லாஸ்ட் கிறிஸ்டியானிட்டி, இது போன்ற பல நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார். அதற்கு முன்பாக இவரை பற்றி சொல்ல ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இவர் ஒரு தடம் புரண்ட கிறிஸ்தவர். இப்பொழுது கிறிஸ்தவத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். முதலில் இந்த நபர் கிறிஸ்தவத்திற்காக
வேதாகமத்தை குறித்த மிக முக்கியமான ஒரு ஆவண நூலை ஒரு இணை ஆசிரியராக இருந்து எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகம் இன்றும் பரவலாக பைபிள் உண்மையானது, பைபிளுடைய அந்த வரலாற்று தன்மைகள், எப்படி அது உருவாக்கப்பட்டது, எப்படி உருவானது, எப்படி அது அதனுடைய பைபிளுடைய பிரதிகள் கடத்தப்பட்டது போன்ற சம்பவங்கள் எல்லாம் அந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய பங்களிப்பை அருமையான முறையில் இந்த பாட்டர்மேன் அந்த புத்தகத்திற்கு அளித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் கிறிஸ்துவை மறுதலித்து விட்டு கிறிஸ்துவத்தை விட்டு விலகி இப்பொழுது கிறிஸ்துவுக்கு எதிராகவும் பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிராகவும் அவர் என்னுடைய மொழியில் சொல்லப்போனால் ஒரு கிறிஸ்தவ நாத்திகராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாதவர். அப்படிப்பட்டவர் எழுதிய நூல்கள் இருந்துதான் இந்த கலவை வெங்கட் தன்னுடைய அத்தனை சான்றுகளையும் அவர் எடுக்கிறார். சரி, அவர் சொல்லுகிறார், அவர் 3 குறிப்புகளை மாத்திரம் இயேசு சார்ந்த அல்லது இயேசு கிறிஸ்து சொன்னதாக கூறப்பட்ட 3 குறிப்புகளை மாத்திரம் சொல்வதாகவும் வேறு எதை பற்றியும் எழுதவில்லை என்பதாக அவர் சொல்லுகிறார். அவருடைய கருத்தின்படி பவுலடியார் முதலில் எழுதினார் என்று அவர் சொல்லுகிறார். அது தவறு, யாக்கோபு தான் எழுதினார் என்று சொல்லி பார்த்தோம். அப்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், முதலில் இயேசுனுடைய வரலாற்றை எழுதிய இந்த பவுலடியார் இயேசுவை பற்றி அதிகமாக எதுவும் சொல்லவில்லை. வரலாற்று இயேசுவை பற்றி மௌனம் சாதிக்கின்றார். வெறும் 3 காரியங்களை மாத்திரம் குறிப்பிடுவதாக அவர் சொல்கிறார். அந்த 3 காரியங்களும் கூட அவர் சொல்கிறார் பாட்டர்மன் எழுதியிருப்பதாக. நான் சொன்னது போல் அவர்கள் எந்த ரெஃபரன்ஸையும் தரமாட்டார்கள், நாம் தான் தேடி செல்ல வேண்டும். பாட்டர்மானுடைய அந்த 3 குறிப்புகளை நானும் ஆய்வு செய்தேன், தேடி சென்றேன். 3 குறிப்புகளை தான் பாட்டர்மான் குறிப்பிடுகிறார். இப்போ இவருடைய பாணியில் சொல்லப்போனால் அடிப்பொடிகள், என்னுடைய சொல் அல்ல, கலவை வெங்கட்டுடைய சொல், இயேசுனுடைய அடிப்பொடிகள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தலைவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், அது தொண்டர் அப்படியே விழுங்கிவிட்டு வாந்தி எடுப்பார், அவருடைய அடிப்பொடி. அதேபோல் பாட்டர்மானுடைய ஒரு அடிப்பொடியாக இவர் செயல்படுவது போல எனக்கு தோன்றுகிறது. ஆகவே நாம் அதை பார்ப்போம். முதல்ல இயேசுவை பற்றி தன்னுடைய நிருபத்தில் பவுல் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இயேசு சொன்ன விவாகரத்து செய்யக்கூடாது என்பதை பற்றி மாத்திரம் சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு. 2வது குறிப்பாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய இறுதி விருந்து அதை பற்றி பதிவு செய்திருக்கிறார். 3வதாக மத பிரச்சாரர்களுக்கு அல்லது ஊழியக்காரர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். இந்த 3 குறிப்புகளை தவிர வேறு எதையும் இயேசுவை பற்றி பவுலடியார் தன்னுடைய நிருபங்களில் பதிவு செய்யவில்லை என்று கலவை வெங்கட் குறிப்பிட்டிருக்கிறார். பாட்டர்மன் சொல்வதாக சொல்லுகிறார். சரிதான், அவர் பாட்டர்மன் இப்படித்தான் சொல்லுகிறார். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து விவாகரத்தை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பவுலடியாரும் எடுத்தாள்கிறார் என்று சொல்லியிருப்பது உண்மைதான். ஆனால் அதில் ஒரு காரியத்தை நுழைக்கிறார் பாருங்கள். இயேசு கிறிஸ்து விவாகரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். விபச்சார பாவத்து நிமித்தம் கண்டுபிடிக்கப்பட்டால் ஒழிய விவாகரத்து செய்யக்கூடாது என்பதை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் கொஞ்சம் கூட கையிலிருந்து போட்டு என்றுதான் சொல்ல வேண்டும், தனக்கு வாயில் வந்தபடி பொய்யாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பவுலடியாருக்கு அன்றைய காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து உடனடியாக வந்து விடுவார் அல்லது இப்பொழுது உலகத்தினுடைய முடிவு சம்பவித்து விடும், இப்பொழுதே முடிவு சம்பவித்து விடும் என்று பவுலடியார் நம்பினார். ஆகவே காம உணர்வு இல்லாதவர்களாக, குடும்பம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டதன் அடிப்படையில் இவ்வாறு விவாகரத்து செய்யக்கூடாது, நீங்கள் காம உறவில் எதுவும் ஏற்படக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். போகிற போக்கில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சரி, உங்களால் பொறுத்து கொள்ள முடியாவிட்டால், கட்டுப்படுத்த முடியாவிட்டால் நீங்கள் வேண்டுமென்றால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஒரு கன்செஷனாக போனால் போகட்டும்ங்கிறது மாதிரி திருமணத்தை பற்றி பவுலடியார் சொல்லியிருக்கிறார் என்று இந்த கலை வெங்கட் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இது முற்றிலும் உண்மையானது. பவுலடியார் ஏதோ குடும்ப விரோதி போலவும் திருமணத்திற்கு எதிரானவர் போலவும் இவர் இங்கே சித்தரிக்க முயல்கின்றார். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, பவுலடியார் தன்னுடைய நிருபங்களில் குடும்ப வாழ்க்கை பற்றி, கணவன் மனைவி உறவை பற்றி அப்படி எழுதியிருக்கிறார். ஸ்லாகித்து பல ஆலோசனைகளை குடும்பத்தார்கள், கப்புள்ஸ் எப்படி இருக்க வேண்டும், தம்பதியினர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நான் பார்க்கும்போது ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று நடைமுறை காரியங்களை பற்றி மிக தெளிவாக அங்கே சொல்லியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து நாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 33 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால்,
ஒரு தெய்வ பயத்துடன் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து தங்களுடைய குடும்ப வாழ்வை அவர்கள் நடத்த வேண்டும், கணவன் மனைவி இணைந்திருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லுகிறார். மேலும் இந்த திருமண உறவு கிறிஸ்து சபையை நேசித்தது போல, கிறிஸ்து சபைக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தது போல ஒருவருக்கொருவர் அவர்கள் கீழ்ப்படிந்து அன்போடு இணைந்து செயல்படுத்த வேண்டும் என்கிறதான காரியத்தையும் அங்கே சொல்லுகிறார். ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்கிறதான காரியத்தையும் இந்த எபேசியர் நிருபத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதன் பின்பு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18 முதல் அதனுடைய 21 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கும்போது மிக தெளிவாக கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவு, அங்கே மனைவி எப்படி இருக்க வேண்டும், புருஷன் எப்படி இருக்க வேண்டும், பிதாக்கள் அல்லது தந்தையர்கள் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை குறித்து இங்கேயும் மிக தெளிவாக அவர் பதிவு செய்திருப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். பவுலுடைய நிருபத்திலே அவர் காம உணர்வில்லாதவர்களாக அல்லது உறவில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று எந்த இடத்திலுமே பதிவு செய்யவில்லை. ஒருவருக்கொருவர் நீங்கள் உங்களுடைய சரீரங்களை அந்யோன்யம் நீங்கள் நேசிக்க வேண்டும். கணவன் மனைவியுடைய சரீரத்தையும் கணவன் மனைவியினுடைய சரீரத்தையும் மனைவி கணவனுடைய சரீரத்தையும் நேசிக்க வேண்டும், கணம் பண்ண வேண்டும். நீங்கள் நீண்ட காலம் பிரிந்திருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளால் பிரச்சனைகள், சண்டைகள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட ஜபதபங்களுக்கு தவிர, அந்த காலகட்டம் தவிர நீங்கள் எப்பொழுதும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும், இசைந்திருக்க வேண்டும் என்கிறதான காரியத்தையும் பவுலடியார் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த இடத்தில் அப்பட்டமான பொய்யை தான் கலவை வங்கிட்டு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சரி, இதை நாம் விட்டு விடுவோம். உண்மையாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லது பவுலடியார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த 3 காரியங்களையும் தான் சொல்லியிருக்கிறாரா? வரலாற்றில் வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுலடியார் வேறு எதுவும் சொல்லவில்லையா என்று நாம் இன்றைய பதிவில் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சி செய்ய இருக்கின்றோம். முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு இரத்தமும் சதையும் உள்ள ஒரு நிஜ மனிதர் என்பதை பதிவு செய்திருக்கின்றார். அதாவது ஒரு நிஜமான மனிதராக, ஒரு கட்டுக்கதை அல்ல, கற்பனை கதை அல்ல, ஒரு கற்பனை நாயகன் அல்ல, உண்மையான ஒரு மனிதனாக இரத்தமும் சதையுடன் இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு நபர் என்பதை பதிவு செய்திருக்கிறார். அதற்கு சான்றாக அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாமின் சந்ததி என்று தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டார். தன்னுடைய கடிதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமினுடைய பரம்பரையை சார்ந்தவர் என்று தெளிவாக குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே, அந்த சந்ததி கிறிஸ்துவே. மிக தெளிவாக ஆபிரகாமின் பரம்பரையை சார்ந்தவர், ஆபிரகாமின் சந்ததியை சார்ந்தவர் என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். முதல் எழுத்தாளர் என்று சொல்லப்படுகிற, அல்லது பவுல் எதையுமே எழுதவில்லை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் நான் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததி, எந்த சந்ததியை சார்ந்தவர் என்பதிலிருந்தே அப்போஸ்தலனாகிய பவுல் வரலாற்று இயேசுவை பற்றி மிக தெளிவாக தன்னுடைய பதிவை துவங்குகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ரோமர் 9ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களில் நாம் வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் சந்ததியை சார்ந்தவர் அல்லது ஒரு இஸ்ரவேலர், ஒரு யூதர் என்பதை மிக தெளிவாக பதிவு செய்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ரோமர் 9ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள், அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே. அடுத்து சொல்கிறார் பாருங்க, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் இஸ்ரவேல் சந்ததியில் தோன்றினார் என்று சொல்லி இங்கே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார், இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன், சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று வெறுமனே இறையியல் காரியத்தை அல்லது இறையியல் கிறிஸ்துவை, தியாலஜிக்கல் கிரைஸ்டை மாத்திரம் சொல்லாமல், மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இஸ்ரவேல் சந்ததியாக தோன்றினாரே என்று
இயேசு கிறிஸ்துவை ஒரு நிஜ மனிதராக, வரலாற்றில் வாழ்ந்த நபராக, இரத்தமும் சதையும் உடைய நபராக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாவீதின் சந்ததி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பரம்பரை வரலாற்றை சொல்லும்போது ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்று சொல்வார்கள். அதோடு கூட மோசே, இது போன்ற பரம்பரையை சொல்லி தாவீதினுடைய பரம்பரையையும் வரலாற்று பரம்பரையையும் அங்கே அவர்கள் குறிப்பிடுவது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதைப்போல இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை தாவீதின் சந்ததியாக குறிப்பிடுகிறார். ரோமர் 1 அதிகாரம் 4-5 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதில் சந்ததியில் பிறந்தவரும், மாம்சத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பவுலடியார் இயேசு கிறிஸ்துவை பற்றி, வரலாற்று இயேசு கிறிஸ்துவை பற்றி எதுவும் சொல்லவில்லையா? சார், நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் அடிப்படையாக இருந்து விட்டு போகுங்கள். மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி அதை அப்படியே வாந்தி எடுத்து விடுங்கள். அதெல்லாம் சரிதான். ஆனால் கொஞ்சமாவது பொது வெளியில் வந்து ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார், அதில் உண்மை இருக்கிறதா என்று சொல்லி நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டாமா? பரிசுத்த வேதாகமத்தை விமர்சனம் பண்ண வரக்கூடிய நபர் குறைந்தபட்சம் குறிப்பிட்ட அந்த காரியத்தையாவது, இப்போ பவுலடியார் இயேசுவை பற்றி சொல்லவில்லை, சரி, அப்போ பவுலடியாருடைய கடிதங்களையாவது நிருபங்களையாவது ஒரு முறை வாசித்து பார்த்திருந்தால் இந்த அபத்தமான பொய்யை ஒரு பொது வழியில் வந்து சொல்லியிருக்க வேண்டாம், சொல்லியிருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் நம்மிடத்தில் ஏராளம் சான்றுகள் காணப்படுகின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், அவர் தேவனுடைய குமாரன், தியாலஜிக்கல் கிரைஸ்டை இங்கே சொல்லுகிறார், சன் ஆஃப் காட், தேவகுமாரன் என்று சொல்லுகிறார். அதோடு கூட அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், அவர் வரலாற்றில் வாழ்ந்தவர் என்று மிக முக்கியமான வரலாற்று குறிப்பை இங்கே பதிவு செய்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்திருக்கின்றார். எப்படி பதிவு செய்கிறார் என்று சொன்னால், இவர் சொல்கிறார், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர், ஏன் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் என்று எடுத்து சொல்லுகிறார். இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கன்னிப்பிறப்பை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். கன்னிப்பிறப்பை பற்றி, மரியன்னையை பற்றியும் இந்த கலவை வெங்கட்டு மிக மோசமான முறையில் வசைபாடி இருக்கின்றார். அதை பற்றி மற்றொரு பதிவில் அடுத்த பதிவில் நாம் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம். இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு கன்னி பிறப்பு என்பதை பதிவு செய்கிறார். கலாத்தியர் 4 அதிகாரம் 5 வசனம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போ மிக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவராக, நியாயப்பிரமாணத்திற்கு கட்பட்டவராக. நியாயப்பிரமாணம் யாருக்கு அழிக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழிக்கப்பட்டது, யூத ஜனங்களுக்கு அழிக்கப்பட்டது, யூதர்கள் வரலாற்றில் வாழ்ந்தவர்கள். அதேபோல இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவர், இஸ்ரவேலில் பிறந்தவர், ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் என்று மிக தெளிவாக இங்கே பதிவு செய்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். தன்னை ஒரு பரிசேயன் என்று அழைத்து கொண்ட இந்த பவுலடியார், அவருக்கு மிக தெளிவாக நியாயப்பிரமாணம் பற்றி தெரிந்திருக்கும், நியாயப்பிரமாணத்திற்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ வேண்டும், நியாயப்பிரமாணத்தை எப்படி கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பற்றி பரிசேயரான இந்த பவுலடியாருக்கு மிக தெளிவாக தெரியும். அதன் அடிப்படையிலேயே நியாயப்பிரமாணம் குறிப்பிடக்கூடிய, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனங்கள், அந்த உரைகள், அவைகளெல்லாம் காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறின, இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணம் குறிப்பிடப்படக்கூடிய நபராக, மேசியாவாக தோன்றியிருக்கிறார் என்று இங்கே பதிவு செய்திருக்கின்றார். தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தாழ்மையோடு கூட சேவை புரிந்தவர் என்பதை பதிவு செய்திருக்கிறார். மிக தாழ்மையாக தன்னை தாழ்த்தி கொண்டவராக ஊழியம் செய்தார் என்று இங்கே பதிவு செய்திருக்கிறார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 முதல் 8 வசனம் வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாமல் எண்ணாமல் தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்.
மனுஷர் சாயலானார். தேவனாக இருந்தார், தியாலஜிக்கல் கிரைஸ்ட், இறையியல் கிறிஸ்து. இப்போ மனுஷர் சாயலானார், மனிதனாக மாறினார். காட் மேனிஃபெஸ்டட் இன் த ஃப்ளஷ், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதே கருத்தை இங்கே பிலிப்பியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்திருக்கிறார். வரலாற்றில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை மிக தெளிவாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார்? மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராக அவர் தாழ்த்தினார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கிறிஸ்துவனுடைய சாந்தத்தை குறித்தும் தயவை குறித்தும் அங்கே பதிவு செய்திருக்கின்றார். மிகவும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சாந்தமானவர், தயவு மிக்கவர் என்பதை பற்றி பவுலடியார் பதிவு செய்திருப்பதின் பின்னணியத்தை நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவனுடைய பின்னணி வரலாறை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்வு தாழ்மைக்குரியதாக இருந்தது. அவர் தன்னை தெய்வமாக காட்டிக்கொள்ளவில்லை. தன்னை தெய்வமாக காட்டிக்கொள்ளாமல் தெய்வீகத்தை மறைத்து வைத்து வரலாற்றில் வாழ்ந்த ஒரு நபராக, ஒரு மனிதனாக, ஒரு மனித குமாரனாக தன்னை இந்த பூமியில் வெளிப்படுத்தினார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் வெறுமனே 3 காரியங்களை மட்டுமா பதிவு செய்திருக்கிறார்? தொடர்ச்சியாக பல்வேறு காரியங்களை பதிவு செய்திருக்கிறார். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பாவிகளோடு உணவருந்தினார் என்று பதிவு செய்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து இரத்தமும் சதையும் உடைய மனிதர். அவர் பாவிகளோடு உணவருந்தினார் என்று எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஆயக்காரர்கள், பாவிகள், இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய சீடர்களோடும் பந்தி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போது பரிசேயர்கள் இதை விமர்சிக்கிறார்கள். பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து பாவிகளோடு கூட உணவருந்தினதை விமர்சித்தார்கள். விமர்சித்த போது இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நோயாளிகளுக்கு தான் மருத்துவர் தேவை, மற்றவர்களுக்கு தேவையில்லை என்று தன்னுடைய கண்டனத்தை அங்கே பதிவு செய்திருக்கிறார். இதே சம்பவத்தை தான் இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மையாக, தயவாக கொரிந்தியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து காட்டுவதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மை பற்றி இன்னும் சொல்ல போனால், அவர் ஒரு சகையு என்று சொல்லக்கூடிய நபரை சந்திக்கிறார். ஒரு பாவியினுடைய ஆயக்காருடைய இல்லத்திலே கடந்து சென்று, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்பது போன்ற காரியங்களை எல்லாம் அங்கே சொல்லுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்திருக்கக்கூடிய இன்னும் அநேக வரலாற்று குறிப்புகளை கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்நாளில் அவர் கைது செய்யப்பட்ட பின்பு நிந்திக்கப்பட்டார் அல்லது வசைப்பாடப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார் என்று ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பதிவு செய்திருக்கிறார். வரலாற்றில் வாழாத ஒரு 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 கட்டுக்கதை அல்லது கற்பனை நாயகனை, ஒரு மித்து மத கடவுளை பரியாசம் செய்யப்பட்டார் என்று யாராவது எழுத முடியுமா? இங்கே வரலாற்றில் நிகழ்ந்ததை அப்படியே பதிவு செய்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மேலும் நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள் இருந்தார்கள் என்று தன்னுடைய கடிதத்தில் பதிவு செய்திருக்கிறார். எவ்வளவு மிக தெளிவான ஒரு வரலாற்று பதிவாக காணப்படுகின்றது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தருடைய சகோதரர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருக்கு சகோதரர் இருந்ததை அங்கே பதிவு செய்திருக்கிறார். மேலும் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவுக்கு பேதுரு என்ற ஒரு சீடர் உண்டு என்றும், அந்த பேதுரு திருமணமானவர் என்றும் இதே அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நற்செய்தி நூல்களை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பேதுரு என்ற சீடன் இருந்ததையும், அவருடைய சீடர் திருமணமானவர் என்பதையும், அவருடைய மாமியார் ஒரு முறை நோயிற்றிருந்ததையும் இயேசு சுகமாக்கினதையும் பதிவு செய்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 30-31ஆம் வசனங்களில் இதை நாம் பார்க்கின்றோம். பேதுருவின் மாமியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜுரத்திலிருந்து சுகமளித்திருக்கின்றார். நான் கேட்கிறேன் நண்பர்களே, ஒரு லாஜிக், ஒரு கட்டுக்கதை அல்லது ஒரு மித்து கடவுள், ஒரு மித்து நபர், ஒரு கற்பனை கதாபாத்திரம் நிஜத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபருக்கு சுகமளித்திருக்க முடியுமா? நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாம்? கொஞ்சமாவது மண்டையில் மசாலா இருக்க வேண்டாம்? மண்டையில் மூளை இருக்கிறவர்கள் இதை பற்றி யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள். நாம் யோசிக்க வேண்டும். மிக நேர்த்தியாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருடைய மாமிக்கு
ஜுரமாக இருந்தது, அதிலிருந்து அவர் சுகத்தை கொடுத்தார் என்று இங்கே பதிவு செய்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இயேசுவை பற்றி அநேக வரலாற்று குறிப்புகளை இங்கே சொல்லியிருக்கின்றார். மேலும் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் முதலில் குறிப்பிட்டது போல அந்த மூன்றில் ஒன்றாக இயேசு கிறிஸ்துடைய இறுதி விருந்தை இவர் பதிவு செய்திருக்கின்றார், பவுலடியார் பதிவு செய்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் எந்த ரெஃபரன்ஸையும் கொடுக்கவில்லை, நாம் தேடிச் செல்ல வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை உள்ள வசனங்களில் இதை பதிவு செய்திருக்கின்றார். மேலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டார் என்பதை பதிவு செய்திருக்கின்றார். அதே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கர்த்தர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே என்று அங்கே பதிவு, அந்த நாளிலே என்று அந்த பதிவு அங்கே தொடங்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டார், யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டார். இது வரலாற்று குறிப்பு இல்லையா? இதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பதிவு செய்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் உண்டு என்பதையும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இதை பதிவு செய்திருக்கிறார். மேலும் அதிலே 12 சீடர்களில் பேதுரு மிகவும் பிரபலமானவர், முக்கியமானவர் என்ற குறிப்பையும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். ஆகவே எத்தனை வரலாற்று குறிப்புகள்! எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இறுதி காலங்களை எல்லாம் பற்றி மிக தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார். சிலுவை மரணத்தை பற்றி, சிலுவை சாவை பற்றியெல்லாம் பல்வேறு குறிப்புகள். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் தான் கொலை செய்தார்கள் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். கொலை செய்யப்பட்ட இயேசு வரலாற்றில் வாழாதவரா? ஒரு கற்பனை பாத்திரம் கொலை செய்யப்பட்டது என்று பதிவு செய்யப்பட முடியுமா? வரலாற்றில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிறார். யூதர்கள் தான் இயேசுவை கொண்டார்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக தன்னுடைய ஊழியத்தை யூதர்களிடம் நிறைவேற்றினார், இஸ்ரவேலரிடம் நிறைவேற்றினார் என்று அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார், சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார், சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார், சிலுவையில் சாகடிக்கப்பட்டார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவின் வரலாற்றை மிக தெளிவாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போ எத்தனை காரியங்கள், பிறப்பு முதல் மரணம் வரை உள்ள காரியங்களை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல அன்பர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலையும் தன்னுடைய கடிதத்தில் பதிவு செய்திருக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதையும் கூட இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த நபர் சொல்லுகிறார், 3 குறிப்புகளை தவிர வேறு எதுவும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பதிவு செய்யப்படவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு கட்டுக்கதை என்பதாக. நான் கேட்கிறேன், நீங்கள் அல்லவா கட்டுக்கதைகளை உருவாக்குகிறீர்கள்? நீங்கள் சொல்லியிருப்பது அத்தனையும் மித்தாக காணப்படுகின்றது, கட்டுக்கதைகளாக காணப்படுகின்றது. அது அத்தனையும் இப்பொழுது இங்கே வெளிப்பட்டு விட்டது, எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிவிட்டது. உண்மையாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இயேசு கிறிஸ்துடைய வரலாற்றை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களில் பதிவு செய்திருக்கிறார் என்பதை பற்றி மிக தெளிவாக நாம் இந்த காரியத்திலே நாம் பார்த்தோம். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட அல்லது இயேசு கிறிஸ்துடைய வரலாற்றை மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சொன்ன போதனைகளை கூட, இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்களையும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடிதங்களில், நிருபங்களில் பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பொதுவெளியில் வந்து ஒரு புத்தகத்தை அல்லது ஒரு கோடிக்கணக்கான மக்கள் நம்புகிற, விசுவாசிக்கிற, பிடிக்கக்கூடிய ஒரு புனித புத்தகத்தை விமர்சிக்க முன்வரும்போது குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஹோம்ஒர்க்காவது செய்துவிட்டு இது போன்ற காரியங்களை செய்வது விமர்சகர்களுக்கு நல்லது என்பதை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். நண்பர்களே, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வரலாற்றை மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளையும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடிதங்களிலே அவர் பதிவு செய்திருப்பதை புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் சொல்லப்போனால், குறிப்பாக சொல்லப்போனால் இன்னும் ஏராளமான நேரங்கள் பிடித்து, சுருக்கமாக சில குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரி கொடுப்பது பற்றியும் காணிக்கை கொடுப்பதை பற்றியும் பேசியிருப்பார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். யாருக்கு வரி செலுத்த வேண்டும், யாருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும், எப்படி செலுத்த வேண்டும் என்பதை பற்றி இங்கே ரோமரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருந்தபோது கூட அவர் வரி செலுத்தக்கூடிய காரியத்தை பற்றி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் சீசருக்குரியதை சீசருக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று பதிவு செய்திருப்பார். மார்க் 12ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள வசனங்கள் இதை நாம் பார்க்கின்றோம். இயேசு சொன்ன அதே குறிப்பை இங்கே பவுலடியாரும் எடுத்து சொல்லுகின்றார்.
மேலும் அந்த ஆசீர்வாதம், உங்களை துன்புறுத்துகிறவர்கள், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் என்கிற காரியத்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லியிருப்பார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுலடியார் சொல்லியிருப்பார். இதே குறிப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் லூக்கா 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். மேலும் விசுவாசம் குறித்த காரியங்கள், விசுவாசம் குறித்த போதனை, மலைகளை பீர்க்கக்கூடிய அளவுக்குள்ள அந்த விசுவாசத்தை பற்றி பவுலடியார் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லியிருப்பார். விசுவாசம் இருந்தாலும் சரி, மலைகளை பேர்க்கக்கூடிய விசுவாசம் இருந்தாலும் சரி, உனக்கு அன்பில்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்று அங்கே பதிவு செய்திருப்பார். ஆனால் இதே மலைகளை பேர்க்கக்கூடிய விசுவாசம் என்ற போதனையை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு தெளிவாக இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை அப்படியே தன்னுடைய போதனையாக அப்போஸ்தலனாகிய பவுலும் இங்கே பதிவு செய்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் உணவை தீட்டாக நினைக்கக்கூடாது என்கிற காரியத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்லியிருக்கிறார். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே அதை சொல்லியிருக்கிறார். அன்பு கூறுவதை பற்றி பவுலடியார் ரோமர் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? உண்டத்தில் அன்பு செலுத்துவது போல நீ பிறனிடத்தில் அன்பு செலுத்து என்று மார்க்கு 12ஆம் அதிகாரம் 21 முதல் 34 வரை உள்ள வசனங்களில் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார். இன்னும் அநேக காரியங்களை குறித்து நீண்டு கொண்டே போகிறது. நான் நிறுத்திக் கொள்கிறேன் நண்பர்களே. கடைசியாக இந்த தீர்ப்பிடுவது, மற்றவர்களை நாம் ஒரு ஜட்ஜ் பண்ணுறது, அதை பற்றி நீங்கள் தீர்ப்பிடக்கூடாது என்பதாக இயேசு சொன்ன போதனை இந்த பவுலடியாரும் தன்னுடைய நிருபத்தில் பதிவு செய்திருக்கிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேட்கிறார், மற்றவனை குற்றவாளியை தீர்ப்பிடுவதற்கு நீ யார் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக கேட்கிறார். இந்த போதனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய போதனை. இதை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்தவர், நிஜத்தில் வாழ்ந்த மனிதர். அவர் ஒரு கட்டுக்கதை அல்ல, புராண இதிகாச நாயகன் அல்ல, ஒரு மித்து கடவுள் அல்ல, நிஜ மனிதர், வரலாற்றில் வாழ்ந்த நபர் என்பதை தன்னுடைய நிருபங்கள் முழுவதிலும் பதிவு செய்திருக்கிறார். அதோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளையும் தன்னுடைய நிருபங்களில் மிக தெளிவாக பவுலடியார் பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, இவற்றையெல்லாம் பவுலடியார் எப்படி பெற்றுக்கொண்டார்? எங்கிருந்து அவருக்கு கிடைத்தது? மிகச் சொற்பமான காலகட்டங்களிலேயே இந்த காரியங்கள் எல்லாம் அவர் பதிவு செய்திருக்கிறார். எப்படி கிடைத்தது என்று சொன்னால், எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பவுலடியாரை சந்தித்த பின்பு கிறிஸ்தவர்களோடு, சீடர்களோடு அவர் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். எருசலேமில் தங்கியிருந்து அங்கே தன்னுடைய சந்தேகங்களுக்கெல்லாம், தன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில்களை சீடர்கள் மூலமாக அவர் பெற்றுக்கொண்டார். அதன் அடிப்படையில் தன்னுடைய குறிப்புகளிலும் அதை பதிவு செய்து வரலாற்றில் வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்பதை தன்னுடைய இறையியல் பார்வை மூலமாகவும் அவர் நிரூபித்து காட்டினார். வெறுமனே தியாலஜிக்கல் ஜீசஸ் அல்லது இறையியல் சார்ந்த இயேசுவை மாத்திரம் அவர் பதிவு செய்யாமல், நற்செய்திகளுக்கு முரணாக எந்த பதிவுகளையும் செய்யாமல், நற்செய்தி நூல்கள் எவற்றையெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வரலாக பதிவு செய்திருக்கின்றதோ அவற்றையெல்லாம் தன்னுடைய கடிதங்களிலும் பதிவு செய்து, இவர் மெய்யாகவே இரட்சகர், இவர் மெய்யாகவே தேவன், இவர் மெய்யாகவே மேசியா என்கின்ற குறிப்பையும் தன்னுடைய கடிதங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல, அவர் ஒரு கட்டுக்கதை அல்ல, ஒரு வரலாற்றில் வாழ்ந்த நபர் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். மற்றவர்களுக்கும் நாம் இதை எடுத்துச் சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.